நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் திருவாசனத்தை தியானிக்கவும் அவரை ஆராதிக்கும் பொழுதே பலனடையவும், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படவும், ஆத்துமாவிலே பலனடையவும் தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் டாலெட் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே 4 என்ற அர்த்தம். 4 டாலெட் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம 4 என்று சொல்லுவோம். இங்கிலீஷ்ல 4 அப்படிலாம் 4 அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா எபிரேய பாஷை, தேவன் அருளின பாஷையிலே 4 என்றால் டாலெட். டாலெட் என்றால் கதவாம். ஹல்லேலூயா. ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர் அப்பமாக ஜீவப்பமாக கடந்து வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேச்சரவாளன், இந்த மூவரும் திரியேக தேவனாய் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நானோ இந்த பூமியிலே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய சமூகத்தில் கதவருகே நின்று கொண்டிருக்கிறேன். கதவருகே நின்று கொண்டிருக்கிற நான் வறுமை உடையவனாக. அப்படி என்றால் மனிதன் என்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மகிமை இழந்தானோ அன்றையிலிருந்து பரலோக பார்வையிலே அவன் ஒரு தரித்திரன். பரலோகம் நம்மை பார்க்கும்போது ஒரு ஏழ்மை உள்ளவர்களாக, ஒரு ஏழ்மையாக, தரித்திரராக, ஏனால் ஐஸ்வர்யத்தை இழந்து போனோம். ஐஸ்வர்யமாம் கர்த்தரை நாம் இழந்து போனவர்களாக ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டோம். நம்மை தரித்திரராய் இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்குதான் பூமியிலே தேவன் மனு உருவு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, நான் ஒரு தரித்திரனாய் கதவருகே நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை ஒவ்வொன்றாக தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 8:34 இப்படியாக சொல்லப்படுகிறது. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பரலோகம் என்னை பார்க்கும் போது நான் தரித்திரனாக, நான் வறுமை நிறைந்தவனாக இருக்கிறேன். எனவே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய கதவருகே நின்று நான் காத்திருக்கிறேன். அப்படி நான் காத்திருக்கிற மனுஷனாகிய நான், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படிக்கு காத்திருக்கிற நான் பாக்கியவான், மகிழ்ச்சி உள்ளவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே அவருடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து நம்ம அநேக நேரங்களிலே 3 மணிக்கு கண் விழிப்பு வரும். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். எனக்கு இன்னைக்கு காலையில 3 மணிக்கு கண் விழிப்பு வந்தது. அந்த 3 மணி எந்திரிச்சேன்னா என்னமோ 12 மணிக்கு ஆன மாதிரி, ஒரு 12 மணி தான் ஆச்சு. 3 மணி 3 தெரியும். ஆனா நம்முடைய சரீரம் 12 மணி போல ஒரு சோர்வுக்குள்ளாக தான் இருந்தது. ஆனால் அந்த இருதயம், அந்த ஆத்மா விழிச்சுட்டே இருந்தது. படுத்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் உறங்கி விட்டேன் என்றால் என்னுடைய தேவனோடு இருக்கிற சமயமெல்லாம் நின்று போய்விடுமேன்னு விழித்து கொண்டே இருந்த, அந்த ஆயத்தமாய்கொண்டே இருந்தது அந்த இருதயம். அது கிருபை. கர்த்தருடைய ஜனமே, தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் தெரியணும். நான் இந்த பூமியிலே மண்ணாய் இருக்கிறேன். மண்ணோடு ஒத்த வாழ்க்கை நான் இருக்கிறேன். மண்ணோடு ஒத்த வாழ்க்கை நான் ஒரு மட்பாண்டம். நான் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இன்னும் ஐஸ்வர்யம் அடையவில்லை, மகிமை சரீரம் அடையவில்லை. நான் ஒரு மகிமையின் சரீரத்தை அடையவில்லை என்ற உணர்வோடு அவருடைய வாசற்படியில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த டாலெட் என்று சொன்னால் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், கதவு என்று அர்த்தம். அடுத்த வார்த்தை, இந்த டாலத்துக்கு இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் வறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கதவருகே வறுமையானவனை போல நான் இருந்தாலும் ஆன்மீக ஆத்தும வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் உயர்நிலைக்கு வரும்படிக்கு அவருடைய கதவருகே நான் நின்று கொண்டிருக்கிற ஒரு பாக்கியவானாய் இருக்கிறேன். மாத்திரமல்ல, கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிற என் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு என் செவியை நான் சாய்த்திருக்கிறேன். ஆனபடியினாலே நான் மகிழ்ச்சி உள்ளவன். ஆனபடியினாலே இந்த காலை வேளையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார்,
ஆண்டவரே, உன் கதவு நிலையருகே வந்து நான் நிற்கிற நான், என் ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா எப்படி இருக்கு? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நான் இந்த மண் தன்மையிலிருந்து என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். உம்முடைய வசனத்தின்படியாக, உம்முடைய வசனத்தின்படி நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆனபடியினாலதான் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வசனம் தான் உயிர்ப்பிக்கும் நம்மை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குரிய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 143, சங்கீதம் 143:7. கர்த்தாவே, சீக்கிரமா எனக்கு செவிகொடும். உம்முடைய கதவின் வாசற்படி நிலையருகே வந்து உம்முடைய கதவின் அருகே நான் வந்து நிற்கிறேன். எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது, ஏனென்றால் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று என்ன அர்த்தம்னா, என்னுடைய ஆத்துமா மண்ணின் தன்மையோடு இருக்கிறது. இந்த மண்ணின் தன்மை எப்படிப்பட்டது என்றால், பரலோகத்திலிருந்து மழை பெய்யும், வானத்திலிருந்து வருகிற மழை பெய்யும் போது மண் செழிக்கும். மழை பெய்கிற காலத்துல நல்லா இருக்கும், பூமி செழிப்பா, மரங்கள்ல பாத்தீங்க நல்லா செழிப்பா இருக்கும். மழை இல்லாத காலத்துல நம்ம பூமியை பாருங்க, வறட்சியா இருக்கும். இதுதான் மண்ணின் தன்மை. ஹல்லேலூயா. ஒரு நேரம் சந்தோஷமான இருக்கும், ஒரு நேரம் பார்த்தா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி வறட்சியா இருக்கும். இந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பித்து விடும். உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று எத்தனை பேர் நீங்க அறிந்து கொள்றீங்க? ஒரு சில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த நேரமும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றத நம்ம ஒரு சில நேரம் உணர முடியும், ஒரு சில நேரம் உணர முடியறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுதின வாழ்க்கையில யதார்த்தமா பாத்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில இருப்போம், வேலை கிரியையில இருப்போம், பிள்ளைகள் வளர்ப்புல நிற்போம், சில இந்த பூமிக்குரிய பொருளாதாரத்துல வேலைக்கு போறனால அந்த போராட்டங்கள்லாம் இருக்கும், வியாதி பலவீனங்கள்லாம் இருக்கும். இந்த நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் 24 மணி நேரமும் 100% உணர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் எது என்னை உயிர்ப்பிக்கும் என்றால், என் கரத்திலே என் தேவன் கொடுத்த வசனம் தான். எத்தனை பேருக்கு இது புரியுது? எப்போதுமே என்னால ஒரு பரவச நிலையில் என்னால் இருக்க முடிவதில்லை. ஏதோ ஒரு சில நேரங்களிலே என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போகிறதா இருக்கிறது. மண்ணுக்குரிய ஆத்துமாவாக மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுக்குரிய சுபாவம் அதுதான். மழை பெஞ்சா நல்லா இருக்கும், பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மழை வந்தால் சொன்னது போல நல்லா இருக்கும், இல்லைன்னா இது வறட்சியாக இருக்கும். இந்த வறண்ட நிலை மாற வேண்டும் என்றால் தேவன் சொல்றாரு, உன் கையில நான் வேதத்தை கொடுத்திருக்கேனே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. பாருங்க, இந்த இடத்துல எழுதியிருக்கு, கர்த்தாவே சீக்கிரமாய் செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறைத்து விடாதேயும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அவருடைய சாயலாய் இருக்கிறது. அவருடைய சாயலை எடுத்து வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பிரகாசிக்கப்படுகிறது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அடுத்த வார்த்தை, கர்த்தாவை, என் சத்துருக்களுக்கு என்னுடைய இருதயத்திலே பலவிதமான காரியங்கள், சத்துருக்கள் உனக்கு இந்த பலவீனம் இருக்கு, உனக்கு இந்த சுகவீனம் இருக்கு, நீ போய் சார்ந்து படுத்துக்கோ. எத்தனை காரியம் சிந்தனைக்குள்ளே சத்துரு போடுவான்னு யூகிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விட்டுரு, பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது, நாளைக்கு பாத்துக்கலாம், அப்படி பேசுவான். ரொம்ப பலவீனமா இருக்க, நாளை எழும்பி எல்லாம் உட்கார முடியாது, ரொம்ப பலவீனமாக்க, படுத்துக்கோ. இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, மாம்சத்துக்கு இசைவாக பேசிக்கொண்டே இருக்கும். அது முந்தின ஆதாமுடைய கிரியை. முந்தின ஆதாமுடைய கிரியை என்ன பண்ணும்னா, மாம்சத்துக்கு ஏதுவாக பேசிக்கொண்டே இருக்கும். அது அதிகாலையிலேயே பேச ஆரம்பிச்சிரும். உனக்கு தான் எவ்வளவு பிரச்சனை இல்ல, பேசாண்டு படுத்துக்கோ. ஆமா, நீ ஜெபிச்சதெல்லாம் நடந்துருச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வசனத்தின்படி தேவனே என்னை உயிர்ப்பையும்.
அதிகாலையில் உம்முடைய கிருபையான வார்த்தையை எனக்கு கேட்க பண்ணும். அல்லேலூயா. உமக்கு அடுத்தது உம்மை புகலிடமாக்கிக் கொள்ளுகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். சங்கீதத்தை எழுதினவரும் தாவீதுதான். ஆண்டவரே, நான் உம்மை புகலிடமாக்கிக் கொள்ளுகிறேன். அதிகாலையிலே உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, நேத்துக்கு நான் நம்பினேன், இன்னைக்கு எனக்கு நம்பினதுக்கு நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால நான் நாளைக்கு நம்புறேன் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில கிருபையை நான் நாளைக்கு கேட்க பண்றேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆண்டவரே, நான் உம்மை புகலிடமாக்கிக் கொள்ளுகிறேன். நான் உம்மை அனுதினம் நம்பும்படியாக நீர் எனக்கு நல்லவராகவும் ஒவ்வொரு நாளும் சீரான பாதையிலே, சிறப்பான பாதையிலே, அதிசயமான பாதையிலே என்னை நடத்துகிறவராயிருக்கிறீர். நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நீ செய்கிறீர். நான் யோசிக்கவே முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறீர். எப்பொழுது? அனுதினமும் உம்முடைய பாதத்தில் நான் வரும் பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் கர்த்தாவே. 143:10 நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. அந்த 18 வருட கூனி என அடிக்கடி நினைக்கிறது உண்டு. தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு அந்த கூனி தான் எப்போதுமே ஞாபகத்துக்கு வரும். அந்த கூனி மாத்திரம் அந்த 18 அந்த மகளுக்கு பேர் இல்லதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப அந்த காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன். அந்த 18 வருட அந்த 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 மக கூனியான அந்த மக அன்னைக்கு மாத்திரம் அந்த இடத்துல வரலன்னா 18 வருஷமா அந்த ஆலயத்திலேயே அவ தொடர்ந்து இருந்தாலும் அன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அவளை தொட்டு சுகமாக்கினார். எந்த நேரம், எந்த சூழ்நிலை, அவர் எப்பொழுது வருவார், என்ன நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்துவார் நமக்கு தெரியாது. ஆனபடியினாலே ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். வருகைக்காக மாத்திரமல்ல, வருகைக்காக நான் காத்திருக்க வேண்டுமென்றால் ஒரு 7 மணிக்கு நான் எந்திரிச்சா போதும். ஆனால் எந்த நேரம், எந்த சமயத்திலே கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை என் வாழ்விலே அவர் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை அந்த 18 வருடம் அந்த மனுஷி கூனி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அல்லேலூயா. அலங்கார வாசலிலே இன்று நான் வரவில்லை, நான் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த சப்பானிக்கு சுகம் கிடைத்திருக்காது. ஆனபடியினாலே தேவனே, நான் உம்மை நம்புகிறேன், புகலிடமாக்கிக் கொள்கிறேன். உம்முடைய கிருபையை அதிகாலமே என்னை கேட்க பண்ணும். என்றைக்கு எப்பொழுது நீர் கிரகிக்க முடியாத நன்மை செய்வீர், அதிசயம் செய்வீர் என்று நான் அறியாதபடியினாலே ஒவ்வொரு நாள் காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்பேன். ஏனென்றால் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே, என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். இந்த மண் எப்பொழுதும் எப்ப வேண்டாலும் என்னை இடுக்கத்திற்கு கொண்டு செல்லும். ஆனபடியினாலே இடுக்கத்திலிருந்து என்னை நீங்களாக்கிவிடும் தேவனே என்று வலதுகரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? எப்ப வேணாலும் ஆண்டவரே, நான் காலையில சந்தோஷமா எழும்பினேன், ஆனா ஒரு சில நிமிஷத்துக்குள்ளார என்னுடைய சந்தோஷம் பறிபோகும்படிக்கு சில கிரியைகள் நடக்கிறது. ஆனாலும் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், இம்மானுவேலராய் என்னோடு கூட இருக்கிற தேவன், சகலவற்றையும் சகிக்க பலன் தருகிற தேவன், என் ஆத்துமாவை இடுக்கத்திலிருந்து என்னை விலக்கி அருளும் தகப்பனே. உம்முடைய கிருபையின்படி சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் ஆண்டவரே. அவர்கிட்ட தாங்க சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவனிடத்துல வந்துதான் சொல்ல முடியும். கடந்த நாள்ல ஒரு மெசேஜ கர்த்தருடைய நான் மகிமைப்படுறதா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த சத்தியம் எனக்கு விலையேற பெற்ற சத்தியமாக என்னுடைய இருதய பலகையில பதிவாயிடுச்சு. என்னன்னா, யாரிடத்தில் போய் சொன்னால் யார் அதை செவ்வையாக செய்து முடிப்பாரோ அவரிடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு பலன் உண்டாயிருக்கும். யாரிடத்தில் போய் சொன்னால் அந்த நிமிஷம் எனக்கு நான் சொல்லிட்டேன், என்னுடைய காரியத்தை நான் இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் பிரச்சனைக்கு உள்ளாக மாறும். எனவே யாரிடத்தில் போய் சொன்னால் அது தீருமோ அவரிடத்தில் போய் நாம் சொல்ல வேண்டும். அன்னாள பாத்தீங்கன்னா, அன்னாள் அந்த 10 வருஷம், ஏறக்குறைய 10 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தா. அவ சொல்லிட்டு தானே இருந்திருப்பா, பிள்ளை இல்லாம சஞ்சலப்படுறேன். அதனால அந்த 10 வருஷம் அந்த காலத்துல அந்த கணவன் கூடி அவ மேல அன்பு செலுத்தி, ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்,
பிள்ளைக்கு நான் சமானம் அல்லவா, அப்படி எல்லாம் சொல்லி 10 வருஷம் அந்த அன்பிலேயே அவள் இருந்தாள். அதனால அவனால பெற்றுக்கொள்ள முடியல. யாரிடத்தில் சென்றால் இதற்கு தீர்வு காண முடியுமோ அங்கு சென்றால் தீர்வை கண்டால். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவையும் என் ஆத்துமாவையும் விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நமத்திலே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உன் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறபடினாலே, மண்ணின் தன்மையோடு இருக்கிறபடினாலே, அந்த மண்ணின் தன்மையோடு இருக்கிற ஆத்துமாவை, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாவை தேவனோடு சார்ந்திருக்கும்படி செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆத்துமாவை கெடுக்கிற, ஆத்துமாவை சேதப்படுத்துகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவை படுகொலியில் தள்ளுகிற எல்லா கிரியைகளும் அழிக்க வல்லவர் கர்த்தர் ஒருவர் தான். வேற யாராலையும் அழிக்க முடியாது. அப்படி யாராவது நான் சத்துருக்களை அழிக்கிறேன்னு சொன்னா குற்றவாளியாக மாறிடுவோம், குற்றவாளியாக மாறிவிடுவோம். இவன் என் ஆத்துமாவை எப்போதும் கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம ஒரு குற்றவாளியாக மாறிவிடுவோம். ஏன்னா ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவனோடு இணைய முடியாதபடி, தேவனோடு சமாதானமா இருக்க முடியாதபடி சத்துரு எந்த நேரமும் ஆயுதங்களை எய்து கொண்டே இருப்பான். மனிதன் அவன் பிரயோகப்படுத்துகிற பெரிய ஆயுதமே மனுஷன்தான், உறவுகள் தான். அந்த உறவுகளை போய் நான் அழிச்சு விட வேண்டும் சொல்ல முடியாது. ஆண்டவற்றை போய் தான் ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் சேதமில்லாமல் சத்துருக்களை அழித்து விடுவார். அப்படின்னா எந்த மனுஷன் மூலம் நமக்கு ஆத்துமாவுக்கு சேதம் வருதோ அந்த மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகளை தேவன் அழித்து விடுவார். ஹல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் என்னை உயிர்ப்பியும். இந்த வசனத்தை யாரும் மறக்கவே முடியாதுங்க. அதிகாலை வேளையில தேவன் நான் சொல்லுவோம்ல, காலையில எந்திரிச்சபடி அப்பதான் மனசுல பதியும். அதுதான் இந்த நேரம். ஆண்டவரே, என் ஆத்துமா இந்த மண்ணின் தன்மையோடு இருக்கிறது, அந்த மண்ணின் தன்மையை விட்டு ஆண்டவரே என் ஆத்துமா உம்மோடு இசையும்படிக்கு வசனத்தினால் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, என் வழிகளை நான் கதவருகே நின்று தேவனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேற்றம் அடையும்படிக்கு என்னை தாழ்த்தி, இந்த டாலத் என்றால் இத்தனை அர்த்தம் இருக்கிறது. கதவருகே, கதவு, வறுமையாகி இருக்கிற நான் ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையும்படிக்கு தாழ்மையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவே எனக்கு ஞானம். இத்தனை அர்த்தமுடையதுதான் டாலத். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். என் வழி எது? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறபடியினாலே என் வழி என் சுயத்தை சார்ந்து இருக்கிறது ஆண்டவரே. அதை நான் உமக்கு விவரித்து காட்டுகிறேன். என் எந்தெந்த வழியிலெல்லாம் நான் சுயமாய் முடிவு எடுக்கிறேன் என்பதை பாருங்க ஆண்டவரே. ஆனபடியினாலே நான் சுயத்தின் மேல் சார்ந்து என் வழிகளை நான் அமைத்துக் கொள்ளாதபடிக்கு இந்த காரியத்துல நான் இப்படி செய்யலாம் நினைக்கிறேன் ஆண்டவரே. அது சரியா? நான் அப்படி நடக்கலாமா? ஏனென்றால் சாலமோன் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கிறாரு, மனுஷனுக்கு அவனுடைய வழிகள் சரின்னு தோணும், ஆனா அதனுடைய முடிவோ அது மரண வழி என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. இந்த வார்த்தையை நான் இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் என்று நினைக்கிறேன். நான் இந்த வழியே போகலாமா? நான் உமக்கு விவரித்து காட்டின போது நீர் எனக்கு செவி கொடுத்தீர். பரவாயில்லையே, என் பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குதே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செயல்படும் போது சமாதானத்தை கொடுப்பார் என்றால் சமாதானமாக செல்லென்று அர்த்தம். சில குழப்பங்களை கொடுக்கிறார் என்றால் கொஞ்சம் நில்லு, பொறுமையா இரு என்று அர்த்தம். ஆண்டவர் அந்த வழியில போலாமான்னு கேட்ட உடனேயே இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா போகாதே என்று அர்த்தம். இதுதான் தேவன் நம்மோடு இடைபடுகிற காரியம். ஒரு காரியத்தை செய்யும் போது சந்தோஷமா இருக்கு, எந்த நெருடலும் இல்ல. ஆண்டோட சமூகத்துல போய் நின்று அதை கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இதை நான் செய்யலாமாப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னா உள்ளான இருதயத்துக்குள்ள வேண்டாம் எதையோ மாட்டிக்கிடுவேன்னு நமக்கு சொன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். இது நான் சொல்றேன்னா ஆண்டவர் பேசுறாரா? இல்ல சமாதானமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை செய்யலாம். ஏதோ ஒரு குழப்பமா தெரியுதுன்னு சற்று அந்த காரியத்தை நிறுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் நிறுத்து, நான் உத்தரவு நானுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வரைக்கும் செய்யன்னு சொல்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதலா இரு என்று அர்த்தம். ஒரு காரியத்தை நான் செய்யலான்னு கர்த்தர் சந்தோஷமாக
இந்த காரியத்தை நீ செய்ய, இது எனக்கு மன நிறைவா இருக்கின்ற சமாதானமாக இருக்கும். என் வழியை நான் உமக்கு விவரித்து காட்டின போது நீர் எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏனென்று சொன்னால், உம்முடைய பிரமாணத்தினால் நான் போதிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேலே, என்னுடைய சிந்தையின் மேலல்ல, உம்முடைய பரிசுத்தத்தின் மேலே எனக்கு ஒரு விருப்பத்தை தருகிறேன். இப்படி தேவனிடத்தில் கேட்டு கேட்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு விருப்பத்தை தருகிறீர் என் தேவனே. நீங்க இந்த காரியங்களை இதெல்லாம் அப்படி சும்மா நான் அந்த வார்த்தையை அப்படி கேட்கல. ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு. டைம் அதிகமாகங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். நீங்க சங்கீதம் 25 எடுத்து பாருங்க. ஆண்டவரே, என் வழிகளை விவரித்து காட்டின பொழுது எனக்கு செவி கொடுத்தீர்னா, தாவீது எந்த வழிகளை தனக்கு வேண்டும் என்று விவரித்து காட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எதில் நான் நடக்க வேண்டும், எந்த வழியை நான் நடக்க வேண்டும் என்று எனக்கு விவரித்து காட்டின பொழுது என்று சொன்ன வார்த்தைக்கு சங்கீதம் 25 எடுத்து பாருங்க. 4வது வசனம் இப்படியாக தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை, இல்லம்மா, சங்கீதம் 25 வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமென், ஆமென். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். ஏன்னா என்னுடைய வழி இந்த மாதிரி இருக்கு, நான் இப்படி செய்யலான் இருக்கேன். அதான் வழிகளை விவரித்து காட்டின போது, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியங்கள் செய்யும் போது, ஒரு முக்கியமான சில டெசிஷன்ஸ் எடுக்கும் போது, சில பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும் போது, உடனே எந்த மனிதனையும் சார்ந்திராம, எவ்வளவு பெரிய ஞானவான், எவ்வளவு பெரிய ஆலோசகர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி, நேரா போய் நம்முடைய அறையில நின்று, நான் இந்த இடத்துக்கு போறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க நடத்தி கொடுங்க. அந்த 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 சம்பந்தப்பட்ட நபருக்கு நான் எந்த இடத்துல செல்லுகிறேனோ அந்த நபருக்கு உங்களுடைய பரலோக ஞானத்தை நீர் தாரும். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று நாம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதக்காரன் இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், நான் என்னுடைய வழியை உமக்கு விவரித்து காண்பிக்கிறேன். அதனால பிரமாணத்தை போதியும்ங்கிறாரு. அவருடைய பிரமாணம் அப்படின்னா என்ன? அவருடைய பிரமாணம்னா என்ன? புவியீர்ப்பு சக்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புஸ்தகத்தை தூக்கியோ ஒரு கல்லை தூக்கியோ போட்டா அது கீழே விழும். அது ஒரு பிரமாணம். அது போல தேவனிடத்தில் ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, நீர் எனக்கு உம்முடைய வழியை போதியும்னா போதிப்பார். அது அவருடைய பிரமாணம். தேவனிடத்தில் தேவ சமூகத்திலே முழு அரகுர மனசோட அல்ல. கல்ல தூக்கி போடுறேன்னு கையில வச்சிருந்தா புவியீர்ப்பு சக்தி இருக்காது. ஏன்னா கை தடையா இருக்கு. அது நம்ம பிரமாணம் புரிஞ்சுக்கணும். ஒரு கல்லை என் கையை விட்டு தூக்கி போடும் பொழுதுதான் அது என்ன செய்யும்? கீழே விழுகும். என் கையிலேயே வச்சு எங்க புவியீர்ப்பு சக்தி வரட்டும்னா வராது. அது பிரமாணம் அல்ல. சில காரியங்களை தேவனிட நம்ம ஒரு காரியத்தை தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அதை அவர் கரத்திலே விட்டு விட வேண்டும். நிறைய பேர் விட மாட்டேங்கிறோம். என்னுடைய சித்தம் செய்ய வேண்டும், அதை உம்மிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லிதான் நம்ம போவோம். நான் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், அதை உங்ககிட்ட தெரிவிக்க வந்திருக்கேன். இல்லங்க, நான் அப்படி எல்லாம் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நம்ம அறியாமையில அப்படிதான் சொல்றோம். ஆண்டவரே, இதை நான் பார்த்திருக்கேன், இதை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்க, நான் முடிவு பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்படி அல்ல. சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, உமது வழியை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி எப்படி காத்திருக்கிறாரு? நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். எனவே உம்முடைய இரக்கங்களை கர்த்தாவே, உம்முடைய காருண்யங்களை எனக்கு நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே, அனாதி காலம் முதல் இருக்கிறதே. எனவே தேவனே, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காண்பிக்கிறேன். காலையில ஜெபிக்கிறது 5 நிமிஷம் கூட போக மாட்டேங்குதுங்கன்னு சொல்றீங்களா? நீங்க மட்டும் இன்னைக்கு என்னென்ன செய்ய போறோங்கிற காரியத்தையும் தேவனை துதிச்சு தேவ சமூகத்துல கொஞ்சம் சொல்லி பாருங்க. நீங்க டைம் பார்க்கலன்னா 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். அப்ப தெரியும் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசலாம், எத்தனை நேரம்ங்கிறது தெரியவே தெரியாது. அவ்வளவு நேரம் ஆகும். சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒரு 2 நிமிஷம் போதும். ஆனா மனதார அமர்ந்து பேசுவதற்கு மணிக்கூர் ஆகும். பாருங்க, என் வழிகளை விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். உம்முடைய கட்டளைகளுக்கு நீர் கட்டளை இடுகிற. இப்போ யோனாவுக்கு தெரியாது, ஆண்டவர் நினிவேயை
நினிவேக்கு பிரசங்கம் பண்ணா நினிவே கீழ்ப்படியும் என்ற ஒரு காரியம் இந்த சந்தர்ப்பத்துல, இதுக்கப்புறம் நினிவே கீழ்ப்படியாது, அது ஒரு பெரிய காரியம். இப்ப யோனா மூலம் சொல்ற இந்த வார்த்தைக்கு நிச்சயமா நினிவே கீழ்ப்படியும் என்ற வார்த்தை என்ற ஒரு வெளிப்பாடு பிதாவுக்கு தெரியும். ஆனா இந்த யோனாவுக்கு அது தெரியாது. எங்கேயாவது இவங்க மனம் திரும்பி ஆண்டவர் இறங்கிட்டாருன்னா இந்த நினிவே மக்கள் சரியில்லாத மக்கள்னு யோனா முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றால் அந்த கட்டளைகளை நம்ம உணர்த்தப்படணும். நிறைய நேரம் உணர்த்தப்படுறது இல்ல. அது யோனா இந்த உணர்த்தி அருளுங்கிற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். தேவனுடைய கட்டளைகள் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த உணர்வு எனக்கு வேண்டும். அன்று ஒரு காரியத்தை செய்யற சொல்றாருன்னா அதை செய்கிற உணர்வு எனக்கு வேண்டும். அந்த உணர்வை எனக்கு அந்த கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை தியானிப்பேன். பாருங்க, இந்த யோனாவுக்கு அந்த காரியம் வந்த உடனேயும் அவர் சொல்றாரு, என்ன தூக்கி போட்டுருங்க, எல்லாம் சரியாயிருந்தாரு. தூக்கி போட்டாங்க, மீன் வந்துருச்சு. மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தாரு, மீன் கக்கிருச்சு. இந்த காரியத்தை உணர்ந்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, மண்டை காஞ்சிருக்காது அவருக்கு. சிம்பிளா யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னா அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா ஆமணக்கு செடிய அந்த ஆமணக்கு செடிக்கு கீழே அது ஒரு ராத்திரியில வளர்ந்துருச்சு. அதுவும் அவருக்கு தெரியல. அது தனக்கு நிழல் கொடுக்கிறதே என்ற அந்த காரியத்துல இளைப்பாருனாரு. அங்க உட்கார்ந்துட்டு நினிவே மக்கள் அழியணும்னு பாத்துட்டு இருந்தார். சில நேரங்கள்ல தேவனுடைய கட்டளைகள் நாம் உணர்த்தப்படாதனால தேவன் செய்ய போகிற அதிசயம் என்னன்னு நமக்கு தெரியாம போயிடுது. அட மீன் முழுங்கிச்சே, மீன் கக்கிச்சே, அந்த மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தோமே தெரியல. என்னையவே ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத என்னையவே தேவன் மரண இக்கட்டுல இருந்து பாதுகாத்துட்டாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம சொன்னா இந்த மக்கள் கேட்டா இவங்க மனம் திரும்பி இவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்களே. என்ன உயிர்ப்பித்த தேவன் அல்லவா தெரியல. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், நினிவே மக்கள் செய்த அட்டுழியத்துல நினிவே மக்கள் அழிஞ்சு போயிருவாங்க. அதுதான் யோனாவுக்கு தெரியும். அப்போ கட்டளைகளின் வழியை உணர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய அதிசயங்களை நாம் தியானிக்க முடியும். அந்த அதிசயங்களை நாம் உணர முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா உடனே செய்யணும். இல்லைன்னா அது ஏன் அப்படி சொல்றாருன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். அல்லேலூயா. இதுதான் கதவருகே நிலையருகே காத்திருந்து ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மனுஷிகமா இதை கேட்காம ஆண்டவர் தாகத்தோடு, நானும் அப்படி கதவருகே நின்று நான் இதெல்லாம் நான் கேட்கிறேன். நம்ம சொல்லுவோம், நாகமான் எலிசாட்ட சொன்னாரு, நான் இப்ப போனேன்னா அந்த ரிம்மன் இதை தூக்க வேண்டியவர். ஏன்னா அவர் சீரியா பட்டாளத்தானாகிய இந்த நாகமான் அரசனுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்தவன். அவன் அந்த அந்த தெய்வங்களை வணங்க போனவன். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்கும் போது சில காரியங்கள் நமக்கு இடையூறா இருக்கிற காரியங்களை நம்ம தேவ சமூகத்துல கொண்டு வழிகளை விவரித்து காட்டும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். தேவன் நமக்கு வழியை உணர்த்தி அருள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கட்டளைகளை நமக்கு உணர்த்தும்படிக்கு அந்த கட்டளைகள் மூலம் உணர்த்திய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அதிசயங்கள் நடக்கும் என்பதை நாம் உணர்த்தும்படி தியானிக்க வைக்கும்படி தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கட்டளையின் வழியிலே என்னை நடத்தி என்னை உணர்த்தி அருளும் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வழி நாம் அது உணரும் பொழுதுதான் அதிசயங்களை நாம் தியானித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. ஏனென்று சொன்னால் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறபடியினால என்னுடைய வாழ்க்கையில இப்ப சஞ்சலங்கள் வரும்போது என் ஆத்துமா அப்படியே கரைஞ்சு போயிருது. இந்த கரைந்து போகிறது என்பதை எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ராகாப் சொல்றா, நீங்க வந்த உன்னையும் எங்களுக்கு என்ன செஞ்சிருவீங்களோ, எங்க தேசத்தை என்ன பண்ணிருவீங்களோன்னு எங்களுடைய இருதயம் கரைந்து போகிறது என்று சொல்றா இல்லையா? அந்த மாதிரி சில காரியங்கள் என் வாழ்விலே தடைகள் வரும்போது, சில பயங்கள், சில மரண பயங்கள், சில வாழ்க்கைக்குரிய பொருளாதார பயங்கள் எனக்கு வரும்போது என் ஆத்துமா கரைந்து போகிறது ஆண்டவரே. ஏனென்றால் என் ஆத்துமா மண்ணோடு இருக்கிறது. நான் என் வழிகளை உமக்கு விவரித்து காண்பிக்கிறேன் கர்த்தாவே. உடைய கட்டளைகளை எனக்கு உணர்த்தி அருளும். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது.
உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஒன்றை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் வார்த்தை தான் உயிர்ப்பிக்கும், வார்த்தை தான் எடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை தான் நம்மை எடுத்து நிறுத்தும். இந்த வார்த்தை நம்மை எடுத்து நிறுத்துகிற வார்த்தையா இருக்கிறபடினால்தான் இந்த அதிகாலை வேளையும் சரி, 11 மணி வேளையும் சரி, புதன்கிழமை எல்லாம் 4 வேளை நாம கர்த்தரை நாம பார்க்கிறோம். வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், வார்த்தையை பிடித்து ஜெபிக்க வேண்டும். வார்த்தையினால தான் நாம மன்றாட்டு ஜெபங்கள் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மன்றாட்டின் ஆவி எனக்குள்ளே வர வேண்டும் என்று கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா சில வேளைகளிலே சஞ்சலத்தால் கரைந்து போகும் பொழுது என் ஆண்டவருடைய வார்த்தை என்னை எடுத்து நிறுத்துகிறது. ஆனபடியினாலே பொய் வழியை என்னை விட்டு, இந்த பொய் வழின்னா என்ன தெரியுமா? மாயையான வழி. ஆத்துமா சஞ்சலத்தால் நிறைக்கப்படும் பொழுது என்னுடைய வழிகள் பொய் வழியாக, மாயை வழியாக, ஆசா பரிகாரிகளையே தேடி போனான். அவன் பொய் வழியையே நாடி போனான். சில பலவீனமான நாட்கள், சில பொருளாதாரத்திலே பலவீனமான நாட்கள் வரும்போது, சில மனிதர்களால் போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் வந்து நம்முடைய வழிகளை விவரித்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் பொய் வழிகளிலே நாம் கடந்து போய் விடுவோம். பொய் வழின்னு சொன்னா ஏமாற்று வழி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. பொய் வழி என்றால் மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழி. அதுல சில மனிதர்கள் நமக்கு நன்மை செய்கிறவர்களா இருப்பாங்க. நமக்கு சில, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர் நிச்சயமா சரி பண்ணுவாரு. நமக்கும் தெரியும், அதுக்கு ஆதாரம் இருக்கும், நிறைய பேருக்கு அது சரியா இருக்கும். ஆனால் நான் தேவனிடத்தில் சென்று என்னை அர்ப்பணிக்காம நேரா அந்த ஒண்ணுமே அப்படியா அப்படின்னு முழு கொஞ்சம் கூட ஒரு தாட், ஒரு சிறு துளி கூட தேவனிடத்தில் செல்லாம அந்த டாக்டர்கிட்ட போயிட்டா எல்லாருக்கும் அவர் நல்லது செய்வாரு. ஆனா என்னிடத்தில் ஒரு தவறு நடந்து விடுமா அவருடைய காரியத்துல. அதனாலதான் பொய் வழி. அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன், நல்ல ஆலோசனை கொடுப்பான், நல்லா பேசுவாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மனிதனை கர்த்தருடைய பிள்ளை சார்ந்து விட்டான் என்றால் அது பொய் வழி. அது பொய் வழி. எனக்கு இங்க நல்லா இருக்கு, இங்க எனக்கு இவங்க நடத்துற காரியம் இதெல்லாம் நல்லா இருக்கு, அபிஷேகம் இருக்கிறதா, அதில் என்னுடைய இருதயம் இருக்கிறதா, இல்ல ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறதா, இது ஆவிக்குரிய வழியிலே இதை பார்க்கணும். எனக்கு நல்லா இருக்கு என்பதல்ல, எனக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை மாற்றுகிறதா, என்னுடைய இருதயத்தை உலக பிரகாரமாக திருப்தியாக்குகிறதா, சந்தோஷப்படுத்துகிறதா, அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தை குத்தப்பட்டு என் வாழ்விலே மாற்றம் உண்டாகிறதா, என்னை யார் என்று உணர்த்துகிறதா என்றால் அந்த வழியில் சென்றால் அது மெய் வழி. இல்லைன்னா அங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலா இருக்கு இப்படின்னு. இது சத்தியத்தின் பாதையில நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வழி சொன்ன பூமிக்குரிய வழி. பூமிக்குரிய தேவைகள்ல அந்த மனுஷன்ட்ட போனா, அந்த டாக்டர்கிட்ட போனா, அந்த வழக்கறிஞர்கிட்ட போனா, அப்படி ஒரு காரியம். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வழி. ஏனென்றால் நான் கதவருகே நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வறுமை நீங்கும்படிக்கு தெய்வ சமூகத்தில் நான் நின்றிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இஷ்டம், எனக்கு கொஞ்ச நேரம் போய் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா ஒரு காரியங்களை கேட்டு வந்தா போதும். நல்லா இருந்துச்சு, அந்த வசனம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா அவங்க எல்லாம் பேசினாங்க. இது மாயை வழி. இன்னொரு வழி இருக்கிறது. அவங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்தை ஊடுருவுகிறது, என் இருதயம் குத்தப்படுகிறது, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன் என்றால் அதுதான் மெய் வழி. ஹல்லேலூயா. நான் உணர்த்தப்படுகிறேன், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்படிலாம் இல்லைங்க, எப்போது மாற்றத்தை தேடியா போறது, கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் தேடி போறோம், பொய் வழி. ஹல்லேலூயா. சிந்தித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னை தாழ்த்தி கொண்டு, என்னுடைய சுயத்தை நான் தாழ்த்தி கொண்டு தேவனுடைய வார்த்தை, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கலாம். அருமையா அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு பேதுரு. அதை கேட்கிறவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, ஆண்டவன்மார்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த பிரசங்கத்தை கேட்டாவது இந்த வார்த்தையை உங்களால கேட்க முடியுதுன்னா
அந்த வார்த்தை, அந்த சத்தியம் உங்களை தொட்டிருக்கிறது என்று நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? என் குடும்பம் என்ன இருக்கு? நான் எப்படி? இந்த கேள்வி நமக்குள்ளே வருகிறது என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். 1 2 இல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். நாம் அப்படி ஒவ்வொரு சமயமும் சத்தியத்தை கேட்கும் போது இந்த உணர்வு வருகிறதா? இல்ல, கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருந்துட்டு வந்துட்டோம், நல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பாத்தீங்களா? அந்த இடத்துல எப்படி போட்டிருக்குன்னு. ஹல்லேலூயா. உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். நான் பொய் வழியிலே சென்று விடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த வறுமையையும் உழைப்பினால மாத்திரலாம். ஆனா ஆவிக்குரிய வறுமை வந்துருச்சுன்னா அது தேவனால் மாத்திரம்தான் சரி செய்ய முடியும். ஒருவேளை என்ன தேவன் எனக்கு கொடுத்த மனுஷ பலத்துல நான் எங்கேயாவது போய் நின்று ஒரு வேலை செஞ்சேன்னா எனக்கு ஒரு கூலி கிடைச்சிடும். என்னுடைய காரியங்கள் வறுமையை மாற்றிக்கொள்ள, அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொள்ள அது தேவனுடைய நியதி. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உழைத்து பிழைக்க வைக்கிறான். அவரை அறிந்த ஜனத்துக்கும் சரி, அறியாத ஜனத்துக்கும் சரி. அவன் உழைத்தால் அவன் பிழைப்பான். ஆனால் ஆவிக்குரிய வறுமை வந்தால், ஆவிக்குரிய தாழ்ச்சி வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு, அதை சீர் செய்து ஐஸ்வர்யவானாய் மாற்ற தேவனால் மாத்திரம்தான் முடியும். எனவே பொய் வழியை என்னை விட்டு அகற்றி, எது சத்தியம், எது சத்தியத்திற்கு விரோதமானது, எது பரிசுத்தம், எது பரிசுத்தத்திற்கு அப்பாற்பட்டது, எந்த காரியம் அதுல பரிசுத்தமும் இருக்கும், அதுல உலகமும் இருக்கும், இந்த டிஃபரெண்ட் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் பொய் வழியை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை என் இருதயத்தில் அருள் செய்யும். ஹல்லேலூயா. வெறுமன தாரும் என்றெல்லாம் சொல்லல, அருள் செய்யும். ஏனென்றால் அந்த முதல்ல உள்ள வசனத்தை மறந்துடக்கூடாது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனத்தின் நிமித்தம் என்னை எடுத்து நிறுத்தும். எனக்கு உம்முடைய வேதம் வசனத்தை அருள் செய்யும். உமது சாட்சிகள் மேல் நான் பற்றுதலாய் இருக்கிறேன். அப்படி என்றால் உம்மிடத்தில் வருகிறவர்கள் எல்லாம் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சதேகம் உள்ள யாவும் உம்மிடத்தில் வரும். உம்மிடத்தில் வந்த அத்தனை பரிசுத்தவான்களும் அத்தனை மனிதர்களும் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்ற சாட்சி உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த சாட்சிகள் மேல் நான் பற்றுதலாய் இருந்து உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். ஏனென்று சொன்னால் நான் உம்மிடத்தில் வந்த பொழுதும் என்னுடைய சுயம் என்னை இழுக்கிறது. என் சுயம் இந்த பூமிக்கு நேராக என்னை கொண்டு போகிறது. ஆனபடினாலே அதிலே நான் விழுந்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சாட்சியின் பேரிலே பற்றுதலாயிருந்து அதை கை கொண்டு அதை தியானித்து அதன்படி நடக்க எனக்கு பலன் தாரும். என்னை வெட்கத்துக்கு உட்பட பண்ணி விடாதீங்கப்பா. ஏனென்றால் எந்த நேரமும் நான் சற்று திரும்புவதற்கு ஏதுவாக, லோத்தின் மனைவியை போல ஏதுவாக சில காரியங்களுடைய கிரியைகள் என்னிடத்தில் இருக்கிறது. சில இந்த மாம்சத்துல ஒரு பிரமாணம் இருக்கு, ஆவியில ஒரு பிரமாணம் உண்டு, மாம்சத்தில் ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் எப்ப வேணாலும் வழுக்கி விழுந்துரும். நம்ம வீடுதான், நம்ம கால் தான், பல வருஷம் அதுலதான் நடப்போம், அன்னைக்கு வழுக்கி விடுவோம். அதுதான் மாம்சத்தின் பிரமாணம். இந்த மாம்சத்தின் பிரமாணம் என்னிடத்தில் இருக்கிறபடினாலே தேவனே உம்மை விட்டு, உம்முடைய சாட்சியை விட்டு விலகி என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணிடாதீங்கப்பா. அப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த கதவு நிலையருகே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது, என் இருதயத்தை விசாலமாக்க எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த மனுஷினாலும் முடியாது, தாய் தகப்பனாலோ கணவனாலோ மனைவியாலோ பிள்ளைகளாலோ முடியாது. அவங்க விசாலம் என்று சொன்னால், நான் என் இருதயத்தை உமக்கு விவரித்து, என் வழியை விவரித்து காட்டி என்னுடைய சந்தோஷத்திற்கு என் இருதயத்தை விசாலமாக்குற காரியம். கொஞ்ச நேரம் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்த முடியும், கொஞ்ச நேரம் மனைவி நிமித்தம் கணவன் நிமித்தம் மனைவியும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்த முடியும், கொஞ்ச வருஷங்கள் சந்தோஷப்படுத்த முடியும். இருதயம் மனமகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும். ஆனால் நித்திய மனமகிழ்ச்சி தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனபடினாலே என் இருதயத்தை விசாலமாக்குகிறவர் கர்த்தர். அவருடைய வாசற்படி நிலையருகே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நீர் என்னை விசாலமாக்கும் பொழுது உம்முடைய கற்பனையின் வழியாக நான் ஓடுவேன். என் பாதையை, என் இருதயத்தின் பாதையை விசாலமாக்கி தாங்க ஆண்டவரே. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த பாதை வழியே நான் ஓடுவேன். ஹல்லேலூயா.
8 வசனங்கள் பாருங்க, எவ்வளவு வல்லமையான வார்த்தைகள். எத்தனை பேர் இதெல்லாம் விழித்திருந்துதான் இதை கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு இது மறக்காதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்கம்மா. நான் விழித்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த சத்தியம் எனக்கு மறக்காது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியத்தின் சாரத்தை ஊற்றி நினைப்பூட்டுகிற ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி, உங்களுக்குள்ளே அசைவாடி, ஏற்ற வேளையிலே உன்னை ஐஸ்வர்ய சம்பனனாகும்படிக்கு நான் தரித்திரனானேன் என்று சொல்லி ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சத்தியங்களை உங்களுக்குள்ளே பலன் கொடுக்கும்படிக்கு ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. எந்த சூழலிலும் ஆண்டவரிடத்திலே உங்கள் வழிகளை, நம்முடைய வழிகளை விவரித்து காண்பிப்போம். தேவன் நம்மை உயிர்ப்பித்து பிரமாணங்களை போதிப்பார். எந்த சமயத்திலும் தேவனுடைய கட்டளைகளின் வழியிலே நாம் நடக்க தேவன் நமக்கு உணர்த்தி அருளும் என்ற ஜெபத்திற்கு முடியாது என்ற பதிலை சொல்ல மாட்டார், உணர்த்துவார். ஒரு நாள் முடிவதல்ல இந்த சங்கீதங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்மை நடத்தும். தேவனுடைய வசனம் என்னை எடுத்து நிறுத்துகிற வசனம் என்பதனாலே நான் ஒவ்வொரு நாளும் என்னை எடுத்து நிறுத்துகிற வசனம், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற வார்த்தை ஆனபடினாலே அந்த 18 வருஷம் தொடர்ந்து வந்த அந்த கூனியை தொட்டு சுகமாக்கிற தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ண தேவன், அடுத்த நாள் வராம போயிருவாளா? வருவான். ஹல்லேலூயா, வருவான். ஹல்லேலூயா. என் இருதயத்தை விசாலமாக்கும் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சத்தியத்தை கேட்ட இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் விசாலமாக்கினதற்காய், நம்முடைய வழிகளை உமக்கு விவரித்து காட்டுகிற நல்ல ஜப வேளையை நீர் அதிகப்படுத்தி கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜப வேளையை அதிகப்படுத்தி கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனோடு பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடந்த காலங்களில் நாங்கள் யோசிக்கும் போது தேவனத்தை பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி யோசித்து நாங்களே எங்களுக்குள்ளே பேசி, மனிதர்களோடு பேசி, ஊழியர்களோடு பேசி, வேண்டப்பட்டவர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு தேவனோடு பேசுவதற்கு இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்று எனக்கு உணர்த்தி என்னை ஆண்டவரோடு இணைக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வேதம் என்னை உயிர்ப்பிக்கிறது, ஆனபடினாலே உயிர்ப்பிக்கிற வேதத்தை நான் வாசிப்பேன் என்று சொல்லி நான் ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது என்னுடைய ஒப்பு கொடுத்துதலை உறுதிப்படுத்துகிற நாதனுடைய கரங்களிலே எங்களை ஆண்டவரை தாழ்த்தி போடுகிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த காலை வழியில மனமகிழ்ச்சியோடு கேட்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல நிலமா இருக்கட்டும். அது வழி அருகே அல்ல, கற்பாறை போல அல்ல, முல்லை போல அல்ல, ஒரு நல்ல இருதயமா இருக்கட்டும். கற்பாறையை போல இருந்து கேட்டவுடன் சந்தோஷம், இன்றைக்கு கேட்டிருக்க சந்தோஷம், நாளைக்கு என் வழிகளை நான் மனிதனிடத்தில் விவரிப்பேன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை முட்களை போல அல்ல, சோதனை வந்தவுடன் நான் வேற வழி என்ன செய்யுது, நான் அவரைத்தான் போய் கேட்கணும், இவங்களைத்தான் போய் போகணும். இல்ல ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது, இவ்வளவு தேவை இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் கரங்களையும் தயவுள்ள காரியங்களையும் ஏற்படுத்தும், என்னை உயர்த்தும். மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனிடத்தில் பேசுவதற்கு 1000 காரியங்கள் உண்டு, இனி 1,00,000 காரியங்கள் உண்டு. நான் தேவனோடு நடக்கிறவள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு நடக்க இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் என் தேவனுக்கும் எனக்கும் என்னுடைய தேவ வசனத்துக்கு எனக்கும் தூரமாய் இருந்தது. இன்றைக்கோ என் தேவனுடைய அருகிலே நான் இருக்கும்படிக்கு, தேவனுடைய வார்த்தையோடு நான் கலக்கும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மெய் வழியை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மெய்யான பாதையை தெரிந்து கொள்ள, என் தேவன் இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று கேட்டு மெய்யான வழியை தெரிந்து கொள், ஜீவனின் பாதையை தெரிந்து கொள் என்று சொல்லி எங்களை பாதையை காட்டி வழிநடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியாருடைய கரங்களிலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.